Hello my dear parents and students, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்ரி காலேजेस பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு and then பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ்மென்ட்ஸ் முக்கியமா எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, முக்கியமா இந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீடைலும் எது மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்களும் என்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும் இல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணி உங்களோட டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இந்த இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரோட அஃபிலியேஷன் ஆன கல்லூரி. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா துறையூர் நாமக்கல் ஹைவேல கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஎஸ்சில அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதோட இந்த கோர்ஸ் படிக்க என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா +2ல ஒரு மேக்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுக்கலாம். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி எடுத்து படிச்சிருக்கலாம். இல்ல என்கிட்ட மேக்ஸ் இல்ல சார் அப்படின்னாலும் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி இப்படி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதாவது ஒரு பயாலஜி, பாட்னி இது மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு அக்ரி எடுத்து படிச்சிருந்தீங்களாலும் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க பண்ணலாம். அதோட பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரியா டிஎன்ஏயோ அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா எது மாதிரியான டிவிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா crop management, crop improvement, plant protections, horticulture, agriculture engineering, social science இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டீசென்டான காலேஜ்னு சொல்லலாம். ஓகே, இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்ல போறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2018 இருந்து 2022 வரைக்கும் காலேஜோட டேட்டா ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் 2018 வேலைக்கு போயிருக்காங்க. 19 2 இதே 2020 பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டோட்டலா 17 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. பேங்க்ல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ்ல படிச்சவங்க போயிருக்காங்க. பிரைவேட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 153, இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் 153 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. என்டர்பிரனராக பாத்தீங்கன்னா 102 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 283 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காலேஜில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது அஃபீஷியல் டேட்டா. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சு தாராளமாக நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.